மாயா 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலனை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, ராசி அதிபதி ராசியிலேயே வீற்றிருக்க, அஷ்டமாதிபதி புதனுடன் சேர்ந்திருக்க, அதே நேரத்தில் சூரிய பகவான் 12ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்திலும் லாபஸ்தானத்திலும் வீற்றிருக்க, 4ஆம் இடத்தில் ராகு பகவானும் 5ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று வீற்றிருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் உச்சம் பெற்று, அதாவது 2ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று வீற்றிருக்கிறார். இருந்தாலும் அவர் வக்ரமடைய போகிறார் நவம்பர் மாதம். இப்போது உச்சம்ங்கிறது ஒன்று, 2ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்து அதிபதி அவர் உச்சம் பெறார். சரி, அவர் உச்சம் பெற்றால் என்ன அப்படின்னா, வருமானம் விஷயங்கள், நம்மளுடைய வருமானத்திற்கு வேண்டிய சொத்துக்கள், இது சொத்துக்கள் மூலமாக வருமானம் வரப்போகிறதா, இல்லை நம்ம பேசி நம்மளுடைய கம்யூனிகேஷன் மூலமாக வருமானம் வரப்போகிறதா. சில வக்கீலுங்க இருப்பாங்க, லாயர்ஸு, அவர்கள் பேச்சு திறமையில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. சிலர் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அதாவது கவிதைகள், இது மாதிரி சொற்பொழிவுகள், இது மாதிரி செய்கிறவங்க. இவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய கம்யூனிகேஷன் லாபத்தை கொடுக்குறதா அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த குரு பகவான் காமிச்சு கொடுக்குறார். அப்போது இதெல்லாம் காமிச்சு கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன சாமி நடக்குது அப்படின்னா, நம்மக்கிட்டக்க எல்லாமே இருக்கும், அதை அனுபவிக்க மாட்டேன்றோம். மீண்டும் மீண்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதிகமான ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் உங்களுடைய டிஸ்அட்வான்டேஜ். அதே நேரம் அஷ்டமாதிபதி நம்மளுடைய செவ்வாய் பகவானோடு சேர்ந்திருக்கார். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவி இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம், ஆனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். திருமணம் கைகூடி வரும், திருமண நிகழ்வுகள் நடக்கும், ரொம்ப க்ளோஸ்டு திருமணத்திற்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, அல்லது ஒரு நல்ல சுபகாரியங்களுக்கு போயிட்டு வருவீங்க. சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்கு டெய்லி காத்தால் உங்கள் அம்மாவை வணங்கிட்டு போங்க, உங்கள் அம்மாவை நல்லா ப்ரே பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவுங்க. சனீஸ்வர பகவானினால் உங்களுக்கு அருமையான விஷயங்கள், நல்ல நண்பர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு திருப்பு முனை அமையக்கூடிய நல்ல மாதம் இது. நன்றி, வணக்கம்.